Hello, Makale. Welcome to Like Show with me, Joshika. இன்னைக்கு நம்ம எந்த செலிபிரிட்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே கார்த்திக் சார் கடவுள் நம்பிக்கை உள்ள பர்சனான்னு கேட்டால் ஆமாம், அவருக்கு கடவுள் நம்பிக்கை நிறையாவே இருக்குது. ஸோ அவர் எப்போல்லாம் கோவிலுக்கு போவார், எந்த கோவிலுக்கு போவாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே அகத்தியர் கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கு அவர் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவார். இல்லைன்னா அவரோட படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் கோவிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவாக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்க போது, அந்த படம் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டிப்பார். ஸோ ஆனால் பெருசாக அந்த ஒரு சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி ஒரு எமோஷனல் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் அண்ட் எமோஷனல் பர்சன் கிடையாது கடவுள்கிட்ட. அடுத்தது அவருக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ராஜா சார் தான். ராஜா சாரோட பாடல் பிடிக்கும்னு சொல்கிறீங்க, அதில் அவருக்கு என்ன ஃபேவரட் சாங் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சலங்கை ஒலி அந்த படத்தில் மௌனமான நேரம் அந்த பாட்டு வாவா இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நைட் டைமில் நம்ம அந்த ஒரு ஃபீல் பண்ணி அதை கேட்க போது ஜஸ்ட்டு சொன்ன மாதிரி லைக் அந்த மெஸ்மரைஸ் ஃபீலில் நம்ம மெல்ட் ஆகி அப்படியே நம்ம தாட் எல்லாம் அந்த பாடலோடு சேர்ந்து அப்படியே நம்ம பரப்போன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அந்த பாடல் தான் நம்ம கார்த்திக் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவர் எப்போதும் அவரை முணுமுணுக்கிட்டே இருப்பார். ஸோ ஏன் முணுமுணுக்கிட்டே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த முணுமுணுக்கில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த மௌனமான நேரம் அந்த பாடல் தான் வந்துட்டு அப்பப்போ அவர் முணுமுணுக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடிச்ச கார் எதுன்னு கேட்டால் டிஃபெண்டர் காரு. அண்ட் அவருக்கு பிடிச்ச ஃபுட்டு எதுன்னு கேட்டால் பிரியாணிங்க. பிரியாணினா சும்மாவா, எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நம்ம கைதி படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அவர் வந்துட்டு அந்த பிளேட்டில் போட்டு அந்த பெரிய மூடியில் போட்டு அவர் உட்காந்து சாப்பிட்ற அந்த ஸ்டைலே வந்துட்டு மாசாக இருக்கும். ஸோ அது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கார்த்திக் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கடக ராசி அண்ட் ஆயில்ய நட்சத்திரம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா May 25. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. அவரோட நட்சத்திரம், ராசி, அவரோட பிறந்த நாள், பிறந்த தேதி, ஸோ அவருக்கு பிடிச்ச காரு, ஸோ பிரியாணியும் நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம கார்த்திக் சாருக்கும் பிரியாணி பிடிக்கும்ங்கிறது தெரிஞ்சிருக்கு இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாருக்குமே நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. நம்ம எந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறோமோ அந்த இடத்துல நம்மளுக்குன்னு ஒரு நண்பர்கள் ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம கார்த்திக் சாருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் யார் ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்டால் எல்லாருமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் க்ளோஸ் டு த ஹார்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1 2 3 பேர் அந்த மாதிரி இருப்பாங்களே. அந்த வகையில் நம்ம கார்த்திக்கு யார் அந்த நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால், ஆர்யா, ரவி மோகன் அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம கர்ணா சாருமே வந்துட்டு நம்ம கார்த்திக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கிறிசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் அவர் படிச்சிருக்காரு. ஸோ நம்ம காலேஜில் படித்தா கண்டிப்பாக நம்மளுக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஆனால் நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே நம்ம ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடருமான்னு கேட்டால் இருக்கும், ஆனால் தினமும் பேசுவோமான்னு கேட்டால் கிடையாது. கரெக்டாக அந்த வகையில் நம்ம கார்த்திக் சாருக்கு கிறிசன்ட் காலேஜில் ஒரு சில நண்பர்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குன்னு சொல்லலாம். அவங்க கூட இன்னும் தொடர்பில் இருக்கிறதா அவங்க வந்துட்டு ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க. சமையல நம்ம வந்துட்டு செலிப்ரிட்டியாக இருக்கோம், இருந்தாலுமே வந்துட்டு நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை என்றைக்குமே மறக்க மாட்டோம் இல்லையா. ஏன்னா காலேஜ் லைஃப் நல்லா போகுதுன்னா அது காரணமே நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்ம கார்த்திக் சாரோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் அவங்க கூட தொடர்பில் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம சிவாஜி சார் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட முதல் படம் பராசக்தி. ஸோ அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கே இருந்தது, ஒரு பெரிய வரவேற்பே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ சிவாஜி சார் பராசக்தி அந்த படத்துக்கு அப்புறம் அடுத்ததாக ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்த படம் வந்துட்டு பார்த்திவீரன் தான். ஸோ அதில் நம்ம கார்த்திக் சார் நடிச்சிருந்தாரு. சிவாஜி சார் படத்துக்கு அப்புறம் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆன பார்த்திவீரன் படத்துக்கு அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருந்தது, அது ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பார்த்திவீரன் படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காஷ்மோரா, சிறுத்தை அண்ட் மெய்யழகன் போன்ற இந்த படங்கள்லாம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக ஆர்வம் இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்போர்ட்ஸை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸோ இல்லை டைம் கிடைக்க போது நம்ம அது விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கார்த்திக்கு டென்னிஸ்னால் ரொம்ப பிடிக்குமாங்க. டைம் இருக்க போதெல்லாம் தினமும் போயிட்டு டென்னிஸ் விளையாடுவாரா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு குதிரை ஓட்டுறதும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது நம்மளுக்கு ஒரு யோசனை வரும் என்னென்னா, பொன்னியின் செல்வன் படத்தில் அந்த குதிரை மேலே உட்காரத்துக்கே ஆக்சுவலி வந்துட்டு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா குதிரையை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஸோ அந்த வகையில் நம்ம கார்த்திக் எப்படி நம்ம அந்த குதிரையை வந்துட்டு ஹேண்டில் பண்ணார், ரொம்ப ஹார்டான விஷயமே அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஈவன் நான் கூட யோசிச்சேன்.
ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ தான் வந்துட்டு அதோட ரகசியமே தெரியுது. ஏன்னா கார்த்திக் சாருக்கு சும்மாவே வந்துட்டு குதிரை ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் அவர் பொன்னியின் செல்வன் படத்தில் ரொம்ப கம்பீரமாகவும் தைரியமாகவும் அந்த குதிரை மேலே உட்காந்துட்டு ஷூட்டு சீன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. சமல்ல கார்த்திக்கு விவசாயத்து மேலே ஒரு பெரிய அக்கறை உண்டுன்னு கூட சொல்லலாம். அதன் வகையாக அவர் உழவன் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து யார் யாருக்கெல்லாம் விவசாயம் மேலே ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு இருக்காங்களோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தை பற்றி யார் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வருஷம் நம்ம கார்த்திக் வந்துட்டு விருது கொடுப்பாராம். ஸோ இதனால் என்ன, விருது கொடுக்கறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு மன சந்தோஷம்னு கூட சொல்லலாம், ஒரு பெருமை சேர்க்குறபடி ஒரு விஷயமா கூட அவர் பார்க்குறாருன்னு சொல்லலாம். ஏன்னா விவசாயம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம்னு கூட சொல்லலாம். விவசாயிகள் அந்த மண்ணில் அவங்க கால் வச்சாதான் நம்ம சோத்துல கையை வைக்க முடியும்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஃபார்மிங் பண்ணலன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் சாப்பாடு சாப்பிட்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டம்னு கூட சொல்லலாம். ஸோ அதன் வகையாக நம்ம கார்த்திக் சார் உழவன் ஃபவுண்டேஷன் மூலியமாக இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராரு. அண்ட் வருஷம் அவர் விருது கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதனால அவருக்கு ஒரு பெருமை சேர்க்கும்படி ஆகும் அண்ட் மன நிம்மதின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக கார்த்திகோட தங்கச்சி பிருந்தா மீது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்க அவுட்டோர் ஷூட்டிங் எங்கே போயிட்டு வந்தாலுமே அவர் முதல்ல பண்ணுற வேலை அவங்க தங்கச்சியை போய் பார்ப்பது தானாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவரோட அப்பா சிவகுமாரோட சொற்பொழிவுக்கு பெரிய அடிமைன்னு கூட சொல்லலாம். ஸோ அவரோட சொற்பொழிவுக்கு முதல் ரசிகர்களாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சோரன், நம்ம கார்த்திக் தான் இருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா என்ன அட்வைஸ் பண்ணாலுமே கவனமா அதை கேட்டு எந்த இடத்துல அதை மிஸ் பண்ணாம அதுக்கேற்றபடி அவங்க இருவருமே நடப்பாங்களாங்க. அதாவது யாரா இருந்தாலுமே அவங்க அப்பா என்ன சொன்னாலுமே நம்ம கண்டிப்பா கேட்போம் இல்லையா. சம்டைம்ஸ் தான் நம்ம வந்துட்டு அப்பா தானே அப்படின்னு இருப்போம். ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க அப்பா என்ன அட்வைஸ் பண்ணாலுமே காது கொடுத்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நடிகர் சங்க கட்டட பணியை முடிப்பதில் வந்துட்டு ரொம்ப தீவிரமா நம்ம கார்த்திக் சார் இறங்கியிருக்காரு. அதன் வகையாக அவர் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப டிசிப்ளினாகவும் இருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் அரவணைக்கிற விதம் வந்துட்டு எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அதன் வகையாக அவர் ஷூட்டிங் இல்லாத டைமில் அவரோட முதல் வேலையாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டட பணிலாம் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவர் சூப்பர்வைஸ் பண்ணுவாராங்க. அடுத்ததாக நம்ம கார்த்திக் சாரோட மகன் கந்தன் அண்ட் அவங்களோட மகள் உமையால் அண்ட் அவங்களோட மனைவி ரஞ்சினி. நான் ஏன் இது சொல்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. இவங்க கார்த்திக் சார் என்ன பண்ணுவாருன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இவர் அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே வந்துட்டு வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களாங்க. அது ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அதாவது மெயினாக இந்த சினிமாவிலேருந்து லைக் எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃபேமிலி டூர் நல்லா ரிலாக்ஸ்டாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகணும்னு ஒரு எண்ணத்தில் அவர் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக வந்துட்டு கூப்பிட்டு போயிடுவாராங்க. கண்டிப்பாக இல்லை, ஏன்னா வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டியாக இருக்க போது நம்மளுக்கு எப்போதும் ஏதாவது ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அதுலேருந்து வெளில வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கார்த்திக் சாரும் அவங்களோட ஃபேமிலியோட வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போயிடுவாராங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவர் டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு லைக் ஷோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை வித் மீ ஜோஷிகா.